பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சட்டமன்ற விவாதம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இப்போ தான் எதிர்கட்சியா இல்லை எதிரிக்கட்சியா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நேற்றைய விவாதத்தில் நிறைய விஷயங்கள் சூடான விவாதங்கள்லாம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன் வச்சிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கருத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் நிறையா பார்த்திங்கன்னா பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்னைக்கு த சென்சேஷன் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்க்கட்சிகள்லாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அது போக அவர் கஜானாவை நிரப்புறதுக்கு அதுக்காகவே நீங்கள் ஒயின் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, டாஸ்மார்க்லேருந்து சம்பாதிக்கிறத நீங்கள் பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னையும் வெகுண்டெழுத்து ஏய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். நிறைவாக அந்த ஒரு மூமெண்ட் எல்லாரும் திரும்ப திரும்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் நம்ம பார்க்குறோம். அதில் அது அந்த கையோட ஆக்ஷனோட முடிச்சிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் கொடுக்குறத எதிர்க்கட்சியோட வேலை. ஒரு 40 நாளில் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறது ஒரு எதிர்க்கட்சியோட வேலை இல்லை. உன்னை என்னெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் எதிர்க்கட்சியோட ஒரு வேலை. ஆனால் இங்கே என்ன பிரதானமாக இருக்குது அப்படின்னா, 40 நாளில் 400 நாளுக்கான தேவைகளை பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு கேட்குற மாதிரி ஒரு இடத்த தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாடி ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சரியில்லை அப்படின்னு பறி கொடுத்து அவரோட குளத்தூர் தொகுதியில் தோல்வியவே தழுவி இருக்கிறாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர் சரியா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிற சோஃபா மாடல் இதெல்லாம் பல இடங்கள்ல முன்னாடியே நடந்த ஒரு விஷயம்தான். அதாவது எதை மிகைப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது தெரியாமல் மக்கள் கருத்தை பேசுறதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற ஆட்சியை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சோஃபா, குதிரை பேரம் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓபிஎஸ் வந்தது குதிரை பேரமா தெரியலையா? திரு வைத்தியலிங்கம் அவர்கள் இன்னைக்கு ஜெயிச்சது குதிரை பேரமா தெரியலையா? அவங்கெல்லாம் அதிமுகலிருந்து முன்பு இருந்த அதிமுக ஆட்சியிலிருந்து இருக்கிறப்ப இருந்தவங்க தானே. துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸையே நீங்கள் குதிரை பேரத்தால் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆட்சி மாறும்போது இதெல்லாம் நடக்கிறதா, ஒருத்தர் இன்னொரு பக்கம் போகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான். அப்படி பார்த்தா சேகர்பாபு அவர்களே அதிமுகலிருந்து திமுகவுக்கு வந்த ஒரு நபர் தானே. அப்படி இருக்கும்போது மக்களோட கருத்தை முன்வைக்கிறத எதிர்க்கட்சியோட வேலை. அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு உண்டான அந்த அதிகாரங்களில் பாதி அதிகாரங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தாண்டி அவர் அட்லிங்கிறாரு, ஒரு சினிமா விமர்சனம் மாதிரி பண்ணுறாரு. ஒரு முறையான எதிர்க்கட்சி தலைவராக அவர் இல்லையோ, தவறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களிடையே மக்களிடையே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவருக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும். அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் மகளிருக்கு அந்த 1000 ரூபா நிதி கொடுக்க முடியல அப்படின்னோடையும் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் கழித்து தான் அதை நடைமுறையே படுத்தினாங்க. அப்போ இப்போ வந்த உடனே நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் உடனே 2500 ரூபா கொடுக்கல, ஏன் நீங்கள் உடனே இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது நியாயம் அப்படின்னா, மக்களுக்காக நிற்கிறது மட்டும்தான் நியாயமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். எங்களோட ஆட்சி பறி போயிடுச்சு, எங்களோட கனவு பறி போயிடுச்சு, நாங்கள் கொள்ளையடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பின்பத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடம் வருது. இப்போ ஒரு அமைச்சரும் தவறு செஞ்சாங்கன்னா நீங்கள் சுட்டி காட்டலாம். தவறு செய்யறதுக்கு முன்னாடியே நீ ஏன் இதை பண்ணல, நீ ஏன் அதை பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு 6 மாதம் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா 3 மாதம், அது குறைந்தது ஒரு 100 நாட்களாவது நீங்கள் கால அவகாசம் கொடுத்துட்டு இந்த கேள்வியை முன் வச்சிங்க அப்படின்னா கூடவே சரியாக இருக்கும். குறைந்தது அந்த துறைக்கு புதிதாக செயலாளர்கள் வந்திருப்பாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் புதியவர் இந்த துறைக்கே. அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் ஸ்டடி எடுத்து மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் 6 மாதம் அப்படிங்கிறது கால அவகாசம் இருக்கும். பெரிய
பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனே ஒன்று கூடி இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு தலைவருக்கு உண்டான விஷயம். இப்போ நீங்கள் கேரளா போன்ற இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரிகளாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் ஒரு கேரளா மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து நின்று குரல் கொடுக்குற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே மட்டும் எப்படின்னா யார் ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ இவங்க மேலே பழிய போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் தெரியாமல் ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன். இன்றைக்கி டாஸ்மார்க்கால அழிஞ்சு போன குடும்பங்கள்னு எத்தனை குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன தீர்வு கொண்டு வந்துட்டீங்க? ஹைவேஸில் டாஸ்மார்க் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து அதை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வரலாம், ஏன்னா இது ஹைவே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிங்களே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் டாஸ்மார்க்கே இல்லாத நிலை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா வருவாய் நீங்கள் அதன் மூலிமா, அதாவது மக்கள்கிட்டருந்து பிடுங்கிறது மட்டும்தான் வருவாயாக நீங்கள் வச்சுருந்தீங்க. திரு முத்துசாமி அவர்கள் பல பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. வீரன் சரக்கை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக அவன் பாவம் களைப்புக்கு குடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது எது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா 2016 நீங்கள் ஒரு மிகப்பெரிய இது சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அடுத்த நொடியே நாங்கள் டாஸ்மார்க்கே இல்லாத ஒரு ஆட்சியை தருவோன்னு. நீங்கள் மனசாட்சியோடு யோசித்து சொல்லுங்கள். நீங்கள் 2021 இதே மாதிரி ஏன் சொல்லலை? பல குடும்பங்கள் இன்னைக்கு சாகிறதுக்கு காரணம், முதன்மையானவரை பறி கொடுக்கறதுக்கு, குடும்ப தலைவரை பறி கொடுக்கறதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த டாஸ்மார்க் மட்டும்தான். அதுலேயும் டைப் ஏ, டைப் சி, டைப் பி அந்த மாதிரி கிரேடில் சரக்குகள் விற்கப்படுது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. இதனால் எத்தனை பிரச்சனைகள், 10 ரூபா முதற்கொண்டு பிரச்சனையாக வருது. பாட்டில் திருப்பி கொடுத்தா காசு இல்லை. ஒவ்வொருத்தரும் நானே நிர்வாகி அப்படிங்கிற கணக்கில் அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன்ஸ் நிறைய விஷயங்களில் ஊழல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஊழல்னா பாட்டிலுக்கு 40 ரூபா வாங்குறது, 50 ரூபா வாங்குறது, பிளாக்ல விற்பனை செய்கிறது, ஆதாரங்களோட நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எங்கேயாவது ஒரு இடம் காட்டுங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கலையா? சரி, முத்துசாமி அவர்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் அவர் ஏதாவது நிர்வாகத்திலிருந்து ஏதாவது பலன் எடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிர்வாகத்திலிருந்தும் நமக்கு ஒரு தீர்வும் வரல அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்போ மக்களுக்கான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக அரசு மக்கள் சாவறதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அரசாக தானே இருந்ததை நம்ம பார்க்குறோம். சரி, இவ்வளோ பேசுகிறாங்க. கள்ளச்சாராயம் வழக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு பல பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அரசு காக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை உடனே ஏன் நீங்கள் மழை வந்தது அவங்கள எரிச்சதுக்கு உடனடியாக எரிக்கிறதுக்கான தேவை என்ன இருந்தது அந்த அன்னைக்கு? ஸோ இப்போ அந்த கள்ளச்சாராயத்தை தூண்டி விட்டது அரசு தான் சொல்லிட முடியுமா? யாரோ ஒருத்தர் விற்றாங்க அப்படின்னு தான் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க. அது சரி செய்யப்படும் அப்படின்னு தான் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு கால அவகாசம்லாம் இருந்தும் அதை காக்க தவறிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்குவீங்களா? ஸோ மக்களோட பிரச்சனைக்கு நின்று போராடுங்க அப்படின்னு உங்களை எதிர்க்கட்சின்னு சொன்னால் நீங்கள் என்னடான்னா மக்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு தேவையான பலனளிக்கக்கூடிய விஷயங்களாக மட்டும் முன்வைக்கிறதுக்கு இந்த நிலை தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிற மாதிரியோ இல்லை வேறு அமைச்சர்கள் சொல்கிற மாதிரியோ நாளைய எதிர்க்கட்சி வாய்ப்பையும் நீங்கள் பறி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இனிமேலாவது உங்களோட அனுபவங்கள் காசை எடுக்கிறதுல மட்டும் இருக்கக்கூடாது. காசை மக்களுக்கு கொடுக்கறதுலையும், மக்கள் எப்படி வளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுலையும், மக்கள் நோய் நொடியுற்ற வாழ்வில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுலையும் இருந்தால் சரியாக இருக்கும். இனிமேலும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களை மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு சட்டசபையில் இருந்தீங்கன்னா அடுத்த முறை எப்படி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சட்டசபைக்கே போக முடியாத ஒரு வாய்ப்பை பெற்றாரோ அதே மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உள்ளாட்சி தேர்தலில் இன்னொரு 6 மாதத்தில் வர இருக்குது. அதுலேயும் சிறந்த பாடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆல்ரெடி பல புரோட்டோகால்கள் நம்ம பார்க்குறோம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அந்த புரோட்டோகால் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப அந்த நபரே திருப்பி சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏற்படாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தள்ளப்பட்டுட்டாரோ அப்படிங்கிறது. ஸோ அதனால் இருக்கிற வரையும் பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசலான்னு பேச வேண்டாம். ஏன்னா பல நபர்கள் உங்கள்கிட்ட இருந்த பல அமைச்சர்கள் தோற்று போயிட்டாங்க. அதற்கான காரணம் உங்களோட நிர்வாக சீர்கேடுகளும் முறையற்ற ஆட்சியும் தான் இதற்கு காரணம். மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. ஸோ இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய அமைச்சர்களாக இருக்கிறாங்க.
அந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க. அதை விட்டுட்டு அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கிறது. குறிப்பாக சேகர் பாபு போன்ற அனுபவம் பல கட்சிகளில் பயணம் செஞ்சுருக்கிறாரு. அது போக அவர் அனுபவத்தை வச்சிருக்கிறாருங்கிறப்ப வழிவிடணுமே ஒழிய கோயிலில் முறைகேடாக நடந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு உடனே எந்திரிச்சு நான் திரும்ப பேசுவேன் அவை நாகரிகம் இல்லாமல் பேசுறதெல்லாம் ஒரு மாண்பா இருக்காது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். கழிப்பறை வசதிகள் கூட இல்லாத கோயில்களை வச்சிருக்கும் போது கோயில்களுக்கு பொதுவாக எதிர்க்க வருவாங்க. ஸோ தன்னோட குறைகளை கடவுளிடம் சொல்கிறதுக்கோ இல்லை தனக்கு ஒரு நிம்மதி தேவை அப்படிங்கிற இடத்துக்கோ வருவாங்க. அவங்களுக்கு தேவை வசதியாக ஆத்ம திருப்தியாக அப்படின்னு வரும்போது திருப்திக்காகத்தான் வருவாங்க. அப்படி திருப்தியாக வரவங்க முதியவர்களாகவும் இருப்பாங்க, இளைஞர்களாகவும் இருப்பாங்க, குழந்தை செல்வங்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு முதல்ல தேவை என்ன அப்படின்னா கழிப்பறை வசதிகள், இதெல்லாம் தான் முதன்மை தேவைகள். அப்போ அதை விட்டுட்டு 10 கோடி ரூபாய்க்கு ஸோ இதெல்லாம் முதன்மையாக இருந்தவன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்போ அமைச்சராக இருந்த நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐஏஎஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களுக்கு தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஆச்சே நீங்கள். அப்போ நீங்கள் இதெல்லாம் முன்னாடி சொல்லலாமா? அன்னைக்கு எங்கள்கிட்ட இருந்தவர் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிறாரு, அவர் சொல்லித்தான் நீங்கள் இதை எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்றீங்க. அப்போ அமைச்சராக இருந்த நீங்கள் மக்களால் பிரதிநிதித்துவம் பெற்ற நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. இதில் வேறு 5 நாட்கள் நான் அங்கேயே இருந்தேன், கோயிலை சுற்றி பார்த்தேன். கோயிலை சுற்றி பார்த்து மக்களை படிக்காமல் நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச வகையில் முன்னாள் முதலமைச்சரோட துணைவியார் அவர்கள் கோயிலை சுத்தாத கோயில்கள் கிடையாது. அப்படி சுத்தின கோயில்கள் எல்லாம் அருள் கொடுத்துருந்தா 15 ஆண்டுகள் அவரே தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருந்திருக்கலாம். அந்த அருள் கிடைக்காததுக்கு காரணம் நீங்கள் கோயிலுக்கு போனால் அருள் கிடைச்சிருன்னு இல்லை, உங்களோட செய்கையில் தான் அந்த அருள் இருக்குது அப்படிங்கிறது தான். செய்கையில் தவறுனா மக்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்தே தீருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. எதிர்கட்சி எதிரி கட்சியாக தான் இருக்க நினைக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு தேவையான கட்சியாக இல்லை, ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் இன்னும் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? இதில் திமுக செய்தது சரியா இல்லை தாவேகா அவர்கள் பக்கம் நியாயம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் பகிர்வு செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை நான் பெட்டராக சந்திக்கிறேன். நன்றி.